அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஃபோரம் வந்து இப்போ தான் நினச்சி நான் பார்க்குறேன். நான் எல்லாரும் கண்கள்லையும் நிறையா கனவுகளை சுமந்துக்கிட்டு இங்கே வந்துருக்கிறத பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாருமே இந்த 3 நாள் கேம்ப் வந்து எதுக்கு வந்திருக்கீங்கிறது யாராவது ஒரு 5 பேர் எனக்கு சொல்ல முடியுமா? நீங்கள் இங்கே வாங்க. My name is P. Hinika Das. I am from PSC school. I say we have come here to learn more about technology and share our thoughts. Okay. வாங்க. My name is D. Meghna. I am from KVS Centenary School. We are here also to get more exposure on the topic and get experience on the various technology. Okay. Thank you. My name is K. Sri Ashwat Karthi. I am from KVS Centenary School. I am here to learn more about the emerging technologies, the renewable source of energy and new sources of energy also. Thank you. Thank you. I am J. Joshree from Saleh Mahajana High Secondary School. I am here to know about the emerging technologies and science. I am Liyashree from PSKD to know about technology and science, to more how to use the components that and all. I am Kavyalini from Lions Meditation School. I came to this to know about more developments and technologies that have been introduced in the future. Thank you. I'm M. Nagarjun from KVS Centenary School. I think we come here to get the exposure about the new technology about the existing technology, and we're going to share our thoughts about it. My name is Samas Palaj. I am from PK Matriculation High Secondary School. We came to improve our knowledge about the future. Thank you. யாராவது தமிழ்ல பேசுறதுக்கு ஆர்வப்படுறீங்களா? வாங்க. என் பேர் ஆர் செந்தில்வேல்ராஜன். நான் வந்து கேவிஎஸ் சென்னை ஸ்கூல்லேருந்து வரேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறத விட நம்ம எக்ஸ்போஷர் இதை பற்றி நமக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சால் அதை எப்படி பெருசாக இருக்கலாம், அதை வச்சு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. என் பேர் டி தர்மேஷ். நான் தியாகராஜா ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். இங்கே வந்து நம்ம நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். இங்கே நிறைய ஐடியாஸ் வச்சுட்டு நிறைய பேர் வந்திருக்கோம். அதை நம்ம எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு கற்றுக்கிறதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். My name is R. Dhanush. I am from Thinking Matriculation Higher Secondary School. நான் வந்து இங்கே வந்து ஏஐ அண்ட் சைபர் செக்யூர் பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சு அதை வந்து இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடணும். அதனால இது வந்து ஒரு மெயினாக அரசு இங்கே வந்திருக்கேன். தேங்க்யூ. இருங்க, நாங்கள் அடுத்தவங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்க. My name is Kageshwari. I am coming from the state Hyderabad. நான் வந்து இங்கே இருக்க டெக்னாலஜிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து எங்களுடைய ஸ்கூலில் இருக்கு. இப்போ வந்து நான் கொஞ்சம் பேர் வந்திருக்கோம். அடுத்து எங்கள் ஸ்கூலில் இருக்கவங்களுக்கும் அந்த ஐடியா எப்படின்னு சொல்லணும்னு ஒரு ஆர்வம். ஓகே, இப்போ இந்த ஃபோரம் வந்து எதுக்கு அப்படின்னா
இன்ஜினியரிங் பற்றி அவேர்னஸ் நீங்கள் வந்து +2 முடிச்சதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி வந்து என்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ் பண்ணினாலுமே வந்து பிஸ்னஸ்க்கு வந்து இன்ஜினியரிங் வந்து ஒரு நேட்டிவாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணாலுமே இங்கே இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அதை கோஆர்டினேட் பண்ணி தான் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை உருவாக்க முடியும். இது ரிகார்டிங் யாராவது சொல்ல முடியுமா? ஒரு சாக்லேட் வச்சுக்கிடுவோம். ஸோ சாக்லேட்டுக்கு வந்து இன்ஜினியரிங்க்கும் என்ன ரிலேட்டட் வரும் யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே, ஃபேக்டரிக்கு முதல்ல என்ன தேவை? என்ன இன்ஜினியரிங் படிக்கணும்? பில்டிங் கட்டுறதுக்கு ஓகே, சிவில் இன்ஜினியரிங் கரெக்டா? ஓகே, இந்த மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம காலேஜில் இருக்கு. எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எது எதுக்குங்கிறத தான் டீடைலாக அந்த 3 நாள் நீங்க ஸ்டடி பண்ண போறீங்க. 3 நாள் கேம்பா நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா லிசன் பண்ணுங்க, நல்ல ஃபுட்ஸ் we are providing. Enjoy the day. Thank you. Mr. A. Sivasimhash Manna with a huge round of applause. Thank you. I now invite our guest speaker, Mr. A. Sivasimhash Manna, to share a bunch of few fruitful words with us. Sir, please. நான் சாப்பிட்டீங்களா காலையில்? வெரி குட். ஏன்னா இங்கே மற்ற லஞ்ச் சூப்பராக இருக்கும். ஓகே, நீங்களாம் எதுக்கு வந்திருக்கீங்க எல்லாரும்? டு லேர்ன் அபவுட். சரி, ஓகே. நான் இன்னைக்கு ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன். ஃபார் அ சேஞ்ச், ஒரு மாற்றம். இன்னைக்கு உங்க எல்லா ஸ்கூலும் இன்னைக்கு உங்களை அதுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஒரு சேஞ்ச் உங்க லைஃப்ல இன்னைக்கு ஒரு 3 days யாருக்காச்சும் சேஞ்சா இருக்கும். இந்த சேஞ்ச் நடக்கணும்னா என்ன வேணும்? எனி இண்டஸ்ட்ரி, எனி டெக்னாலஜி வேணும். ஒரு சேஞ்ச் வேணும்னா டெக்னாலஜி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ இப்போ ஒரு யூடியூபர் ஆகணும்னு நினைக்கிற, என்ன பண்ணுவ? என்ன வேணும் உனக்கு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்? என்ன வேணும்? சூப்பர் மைக், கேமரா, நல்ல ஒரு ரூம், நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம், இதெல்லாம் என்ன? Now what is a technology? இப்போ டெக்னாலஜினா எனக்கு என்னன்னு சொல்லுங்க. டெக்னாலஜினா என்னன்னு சொல்லுங்க. சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சயின்டிஃபிக்கலா படிக்கிறத நமக்கு லைஃபை ஈஸியாக்கிறதுக்காக கொண்டு வர விஷயம் தான் டெக்னாலஜி. ஒரு ஃபேன், கிரைண்டர், சிலிண்டர், ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே டெக்னாலஜி. சரி, எனக்கு இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி சொல்லுங்க. நீங்க டெய்லி யூஸ் பண்றீங்க. சூப்பர். வேற? சரி, ஃபோன் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? சீலிங் ஃபேன். ஒன்லி வாட்ஸ்அப்பா? ஒன்லி ஃபோன் பேச சொல்லணுமா? இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற ஒரு ஐஃபோன் இஸ் அ சூப்பர் கம்ப்யூட்டர். அது வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அளவுக்கு உள்ள அதுக்குள்ள ப்ராசஸர் சிப்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஒரு ஃபோனை வச்சு நீ படிக்கிற அப்படின்னா செம்மையாக டெவலப் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், யூ நாட் பிலீவ், நீ நம்பவே மாட்டேன், 11th படிக்கிறான், சிவகாசில் ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு ஆப் டெவலப் பண்ணியிருக்கான், வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்கான். ரீசெண்டாக சில்ட்ரன்ஸ் டேக்கு ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். சரியா, வெரி ஃபேமஸ் ஸ்கூல். ஒரு பையன் பிளைண்ட் பீப்புள் கிளாஸஸ் கண்டுபிடிச்சிருக்கான் ஜஸ்ட் பை சென்சார். 10th படிக்கிறான். நம்ப முடியுதா? டெக்னாலஜி எங்கேயோ எக்ஸ்பென்சிவ் யூஸ் பண்ண எப்படா பண்ணீங்கன்னு கேட்டேன். சார், ஃபோன் யூஸ் பண்ணோம், யூடியூப் எடுத்தோம், பார்த்தோம். அவனுக்கு என்ன வேணுங்கிறத அவன் தெளிவாக பார்த்தான். வேறு எதுவுமே அவன் மிஸ்யூஸ் பண்ணல. டெக்னாலஜி நீ கரெக்டாக யூஸ் பண்ணனா அடுத்தடுத்த லெவல் போயிடுவார். அப்படியே ஆச்சரியப்பட்டேன். சான்ஸே கிடையாது. ஒரு பிளைண்ட் கிளாஸ், நான் மேபி அந்த வீடியோ மற்றவங்க கூட ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். யார் அந்த வீடியோ? அந்த பையனோட வீடியோ. ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணோம்? ஒரு சொசைட்டிக்கு ஒரு சேஞ்ச். வெரி குட். இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற விஷயம் இந்த சேஞ்ச் தான். நான் என்ன பண்ணேன், என் இண்டஸ்ட்ரி என்னன்னு சொல்கிறேன். ஐ ஆம் ஃப்ரம் அ கம்பெனி கால் ரூட்ஸ். ரூட்ஸ் அப்படின்னு ஒரு ஆழமான ஒரு கருத்தை கொண்ட ஒரு மெடிடேஷன் சென்டர் வச்சுருக்கேன். ஐ என்கரேஜ் டெக்னாலஜி. என் மெடிடேஷன் சென்டரில் ஐ ஹேவ் விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஏஆர்.
VR வச்சு நான் மெடிடேஷன் சொல்லி தரேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இன்னைக்கு இருக்கிற இங்கே 168 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் எனக்கு உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன். ஐ அம் கோயிங் டு கிவ் எ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ வி ஆர் கோயிங் டு என்ஜாய் திஸ் 3 days. நிறையா கற்றுக்கோங்க. நல்ல பிளாட்ஃபார்ம் காமராஜர் இன்ஜினியரிங் காலேஜ் இதெல்லாம் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த இன்ஜினியரிங் காலேஜ் இந்த மாதிரி எஃபோர்ட் எடுத்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இதை கொண்டு வந்து சேர்க்கறது பெரிய விஷயம். இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கே தெரியாது நிறைய டெக்னாலஜிஸ், விஆர்லாம் நிறையவே தெரியாது. இந்த காலேஜ்லேருந்து ஒரு 2-3 டீச்சர்ஸ் வந்திருக்காங்க, ஸ்டாஃப்ஸ் என் கடைக்கு வந்து பார்த்து வா அப்படின்னு பார்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற ஒரு டெக்னாலஜியை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறாங்க. கைத்தடிங்க காமராஜர் காலேஜ். தேங்க்யூ. ஸோ லேர்ன் பண்ணுங்க. எல்லாருக்குமே கையில் நோட் பேட் வச்சுக்கோங்க. வெரி மஸ்ட் எழுதிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. வில் சி அகைன். Professor at Kamraj College of Engineering and Technology stands as a stalwart in the realm of education, specializing in digital image processing, machine vision, embedded systems, and mechatronic system design. With an illustrious career spanning from 2000 to present, Dr. K. Kannan has contributed significantly to academia, boasting a PhD from Manonmaniam Sundara University since 2014. His expertise extends beyond the classroom, as evidenced by his role as the chairman of Board of Studies for Mechatronics Engineering and a member of the Academic Council at Kamraj College of Engineering and Technology. Dr. Kannan is a life member of prestigious professional bodies, including the Broadcast Engineering Society, IETE and ISTE. His research College of Engineering and Technology, where academia excellence meet the frontier of scientific exploration. We are delighted to extend a hearty welcome to all, especially in the light of the collaborative initiative between the Department of Science and Technology, DST, and the National Council for Science and Technology Communication, NCSTC, taking place on our esteemed campus. This collaborative endeavor underscores our commitment to advancing science communication and fostering public engagement in scientific pursuits. As you immerse yourself in the vibrant atmosphere of our institution, you will witness firsthand the dynamic synergy between academic rigor and cutting-edge research. Kamraj College is not just a place of learning, it's a community that nurtures intellectual curiosity, critical thinking and innovation. With the DST and NCSTC collaboration, we embark on a journey that elevates our commitment to scientific literacy and meaningful communication. Prayer song. Join us in harmony as we commence our event with the prayer song. I request every one of you to rise for some. I invite Dr. D. Prince Winston, the esteemed head of the Electrical and Electronics Engineering, whose insights will inspire our academic community. His leadership adds immense value and we are honored to have him guide our journey of learning and innovation. I request him to welcome the gathering. A very good morning to all of you. Warm greetings from Kamraj College of Engineering and Technology. First of all, I welcome our respected Vice President, Sri K.R. Balakrishnan sir, for this inaugural function. He is a positive man. He is approaching everything in a positive manner. He is continuously motivating our faculty members as well as students. Thank you, sir. Next, I welcome our dynamic principal, Dr. S. Senthil sir, for this under his leadership, he is bringing our institution to greater heights. I am happy to share you that totally 7 of our programs got accredited by NBA. Next, I welcome our beloved Dean Academics, Dr. R. Suresh Babu sir. He is the person who supported us to write DST proposal. We worked hard. Due to that, we get this opportunity. Thank you, sir. Next, I welcome the other co-coordinator, Dr. K. Kannan sir. He is supporting us in all the aspects. Next, I welcome the other coordinator, Dr. Rajaril sir, Dr. Prithivi, Mr. R. Ganesan,
Shamin ma'am and Punkartin sir for this inaugural. I also welcome all the volunteers. Today in this forum we are having second year Triply and second year mechatronic students as volunteers. Last but not least, I welcome all the school children and faculty members who accompany them. Once again, I welcome you all. I wish to say a few things about this DST program. Already we have completed 2 phases. You are attending third phase. Okay, that 4-day program. Already we have completed 2 phases. Most of the students from Madurai, Srivilliputtur and Kolpeti, they have attended. For phase 1, the count will be around 130. For phase 2 also, it will be around 140. For today's event, nearly 168 students are participating. So it's a very challenging task for us. Okay. I wish to convey the details about this program. Every day we are going to have 3 sessions. Morning session, it starts from 9:30 to 11 o'clock. After that, you will have a break for refreshment. Okay, and after that, you will again have a lecture from an industry person in the second session. That will be from 11:15 to 12:15. At 12:15, lunch will be provided, and after that, again session third session starts from 1 o'clock. From 1 o'clock, you will have a third session. That will be combined with the lab session. Okay, there you can get hands-on session. Okay, so at 3:30, you will have a quiz event in this venue. Okay, so daily you are having quiz event in this hall at 3:30. I request all the students to participate effectively. The quizzes, questions of quizzes will be from the day's lecture. We will provide you a notepad to take notes regularly. Okay, that will help you to attend effectively. Okay, for that we are going to give 30 prizes. Here you can see the prizes, cups, and also we are going to give earbud, Bluetooth speaker, and pen drive. Nearly 56 prizes are here. The total participants count is nearly 168 students again. Okay, so there is a lot of probability to get these prizes. At the end of both day, we'll the valedictory function, we are going to give all these prizes to you. Okay, so participate effectively. Once again, I repeat. So நிறைய வந்து இந்த தடவை நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸும் நாங்கள் நிறையா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. ஸோ காலையில் திருப்பியுமே சொல்கிறேன், மொத்தம் 3 செஷன் இருக்க போது. மார்னிங் செஷன் மோஸ்ட்லி ஃப்ரம் அகாடமிக், அதாவது காலேஜஸ்ல இருந்து ஒர்க் பண்ற ஃபேக்கல்டி எடுப்பாங்க 9:30 இருந்து. அதுக்கு அடுத்த செஷன் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்திருக்கவங்க எக்ஸ்போசர் கொடுப்பாங்க. எல்லாமே எதுல இருக்க போகுது அப்படின்னா வேரியஸ் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். ஸோ பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்பயே நீங்க அந்த டெக்னாலஜிஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நீங்க 12th முடிச்சு வெளியே வர்றப்ப ஒரு கரெக்டான உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ்ல தான் கவர்மெண்ட் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதனால தான் they are preferring school children especially from 6th standard to 9th standard. ஓகேங்களா? ஸோ இதுல நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா 11th 12th அதுக்கு ஏற்றாப்புல சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிப்பீங்க. நீங்க கரெக்டா ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணி ஒரு ஏரியா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணா நம்ம ஷைன் பண்ண முடியாது, இப்படிதானே? ஸோ அதுதான் அப்ஜெக்டிவ். ஸோ எல்லா டெக்னாலஜிஸுமே இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும். சரிங்களா? 4 நாள் ஈவெண்ட்லையும் ஃபர்ஸ்ட் செஷன் நான் சொன்னதான் அகாடமிஷியன், 2வது செஷன் இண்டஸ்ட்ரி, 3rd வந்து லேப் காம்பனன்ட் இருக்கும். 4 பேட்சா பிரிப்பாங்க. 4 லேப் வென்யூ இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லேப் வென்யூக்கு போக போறீங்க. சேம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அட்டன் பண்ண போறீங்க 4 நாள். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் யூ வில் பி எக்ஸ்போஸ் டு 1 லேப். சரிங்களா? அது என்னென்னு பார்த்தோம்னா ரெனியூவபிள் எனர்ஜி இருக்கு, ரொபாட்டிக்ஸ் இருக்கு, ஐஓடி இருக்கு, சைபர் செக்யூரிட்டி. ஸோ அந்த 4க்குமே ஹேண்ட்ஸ் ஆன் வந்து அது டெஃபினெட்லி. ஓகேவா? அதை தாண்டி செஷனும் தியரி செஷனு அதுலேயும் டெமோ எல்லாமே இருக்கும். சரிங்களா? இதை இன்பிட்வீன் டைம் இப்போ காலையிலேயே நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 minutes வந்து அது வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. வெரி சாரி ஃபார் தட். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் இப்போ சாப்பிட்டு வரப்பையும் சில பேர் வேகமாக சாப்பிட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி டைம்லையும் we will engage you with some talent show. நீங்கள் என்ன உங்களுக்கு டேலண்ட் இருந்தாலும் வாலண்டியர்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க.
சரியா? சிங்கிங்காக இருக்கலாம், டான்ஸிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ மித்த டேலண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ நீங்கள் அதை ஃபுல்லாக வாலண்டியர்ஸ் உங்கள்கிட்ட கேட்குறப்ப நீங்கள் நேம் கொடுத்துருங்க. இந்த என்டையர் அந்த 4 daysல எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்நேரம் எல்லாமே வந்து நீங்கள் அதை இங்கே ஷோகேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் கொடுப்போம். பெஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கும் ப்ரைஸஸ் இருக்கு. அதை தாண்டி ஃபைனல் டேல சார்ட் மேக்கிங் வந்து இருக்கு. அதில் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் தான் டாபிக். இப்பயே நீங்கள் யோசிச்சுக்கோங்க, சரிங்களா? ஏதாவது ஒரு எமர்ஜிங் டெக்னாலஜியை நீங்கள் எடுத்து ஒரு சார்ட்டில் அதை எக்ஸ்போஸ் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸ் இது எல்லாத்தையும் ட்ரா பண்ணி எனக்கு ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஃபைனல் டே ஈவெண்ட். ஸோ அதுக்கும் ப்ரைஸஸ் இருக்கு. ஸோ 3 ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று குவிஸ், இன்னொன்று டேலண்ட் ஷோ. ஃபைனல் டேல அந்த சார்ட்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்டர்னல் வந்து எவாலுவேட் பண்ணி அதில் லிஸ்ட் ஆஃப் வின்னர்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்கோங்க. வாலண்டியர்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன டவுட்னாலும் கேட்கலாம். நாளைக்கு டைமுக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பஸ்ஸஸ்லாம் அதுக்கேற்றப்பறம் ரூட் பண்ணி 9:30க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஒன்ஸ் அகைன் ஐ வெல்கம் யூ ஆல். தேங்க்யூ. K. Balakrishnan is a distinguished graduate with the Bachelor of Business Administration and the Vice President of Kamaraj College of Engineering and Technology. His journey stands as a beacon of dedication and accomplishment. We eagerly await his insights and experiences that promise to inspire. We look forward to his address that will undoubtedly felicitate the gathering.